ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா சோம்பும் வெந்தயம் நல்லா வெடித்ததும் பெரிய பல்லு பூண்டு 4 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இந்த 4 பூண்டையும் போட்டுக்கலாம். இந்த பூண்டு போட்டதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டதும் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம். நம்ம பூண்டு போட்டோம். இது நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதங்கி நல்ல சிகப்பாக வர வரைக்கும், பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அது வதங்கட்டும். நல்லா பூண்டு வதங்கிருச்சு. நீ பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சின்ன பவுலில் 1 பவுல் சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இந்த அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச 3 தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கி நல்ல கிரேவி மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் தான் மற்ற மசாலா எல்லாம் சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி நல்லா வதங்கிருச்சு. பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருள நல்லா வதங்கினதும் இதில் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டு சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். லெமனில் பாதி அளவு சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிட்டு, இது கொஞ்சம் திக்காக வச்சா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இதில் ஒரு 3/4 டம்ளர் ஊற்றினா போதும். இந்த 3/4 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு வந்து ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்படி திக்காக வச்சா தான் பூண்டு குழம்பு பெசரி சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். 3/4 அளவுக்கு வந்துருச்சு குழம்பு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை எண்ணெய், எப்போவுமே பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் பச்சையாக எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வகுறு புண்ணு அதெல்லாம் நல்லா ஆறிடும். வகுறு புண்ணெல்லாம் நல்லா ஆறும், பசி நல்லா எடுக்கும், செரிமானம் நல்லா ஆகும். இதுக்கெல்லாம் அந்த பூண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்களுக்கெல்லாம் வந்து செரிமானத்தன்மை சீக்கிரமே ஆயிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் குழம்பு வேகட்டும். வெந்ததும் நம்ம இன்னும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தேங்காய் தவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இதில் பூண்டு 3 பல்லு உரிச்சு வச்சுருக்கேன். சிறிதளவு புளி, இது 5 வரமிளகா, 5, 6, 7 வரமிளகா போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம். உங்களுக்கு காரம் எப்படியோ அதுபடி போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை போட்டுருங்க. நார்மலாக செய்கிற துவையலை விட நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு குழம்புக்கு இந்த வதக்கி அரைச்சி வச்ச துவையலை சேர்த்து வச்சு சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பொன்னிறமாக ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிருக்கேன். ரொம்பவும் குறகுறப்பாக இல்லாமல் ரொம்பவும் வலுவலும் இல்லாமல் அம்மியில் அரைச்ச மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும்.
அவ்வளோதான், பூண்டு குழம்பும் தேங்காய் தோலும் ரெடி. பூண்டு வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட சாதத்தில் போட்டு பூண்டை பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.